Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பயணம் மேற்கொண்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பெரும்பான்மையை நிரூபிக்க போதிய ஆதரவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நிர்மல்குமார் பயணம் மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. கள சூழல் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வெற்றியை கவித்திருந்தாலும் தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் முடியாத நிலை என்பது நீடித்து வருவதால் பெரும் சிக்கலாக அமைந்திருக்கிறது. அதனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து அந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரிய போதும் 118 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய பட்டியல் ஆவணங்களை கொடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்பதையும் திட்டவட்டமாக ஆளுநர் தரப்பில் இருந்தும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் மட்டுமே ஆதரவு கொடுத்திருப்பதால் மீதம் இருக்கக்கூடிய அந்த 7 முதல் 8 தொகுதிகள் என்பது தேவைப்படுகிறது. அதற்கான முன்னெடுப்பு என்பதனை தாவேகா நேற்றைய முன்தினத்தில் இருந்தே செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தான் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் ஆதரவு கேட்டு அதற்கு முன்பாகவே கடிதம் என்பதும் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு அவர்களின் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு பதில் கடிதமும் தற்போது வரை கிடைக்கவில்லை. தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று நிர்வாகிகளிடம் தங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டுகோள் என்பதனையும் விடுக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்த்து தலா 2 இடங்கள் ஜெயித்திருக்கக்கூடிய நிலையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதும் தேவைப்படும். அதனால் அவர்களையும் அணுகக்கூடிய நிலை என்பதுதான் தற்போது நிலவி வருகிறது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் விஜய் அவர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஆலோசனை முடிவதற்கு முன்பாகவே தற்போது சிடிஆர் நிர்மல்குமார் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார். அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று அவர்களிடம் நேரடியாக ஆதரவு கேட்க உத்தரவிட்டிருப்பதாக விஜய் தரப்பில் இருந்தும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் தான் தற்போது சிடிஆர் நிர்மல்குமார் சிபிஐ அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர்களிடம் ஆதரவு என்பதையும் கேட்டிருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினிடம் இருந்து வரக்கூடிய அந்த அவர்களுடைய கட்சி அறிக்கை என்பதையும் காலை பார்க்க முடிந்தது. அதில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி என்பதனை ஆளுநர் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலும் எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த தார்மீக அடிப்படையில் தான் முதல்வரை சந்தித்ததாகவும் விளக்கம் என்பதனை கொடுத்திருந்தனர். கிட்டத்தட்ட தாவேகாவுடன் அவர்கள் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைப்பதற்கான ஆதரவு குரல் என்பது கொடுத்திருப்பதாக தெரிவித்திருந்தனர் மறைமுகமாக. தற்போது அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளிடையே ஆலோசனை என்பது செய்ததற்கு பிறகாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தெரிய வரும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்களை அணுகி அவர்களுடைய ஆதரவுடன் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 108 மற்றும் காங்கிரசிடம் இருக்கக்கூடிய 5 112 மற்றும் 4 116 வந்துவிடும் என்பதால் பெரும்பான்மைக்கு தேவையான 2-3 இடங்களே குறைவதாலும் அதனை சரி கட்டுவதற்கும் விசிகாவிடம் அவர்கள் இதற்கு முன்பாகவே ஆதரவு கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக காங்கிரஸ் ஆதரவு குரல் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்டமாக சிபிஐ அணுகி இருக்கின்றனர். கடிதம் மூலமாக அவர்கள் ஆதரவு என்பதை கேட்கப்பட்டிருந்தாலும் நேரடியாக அவர்கள் சென்று அந்த ஆதரவு என்பதனை கேட்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தற்போது
சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி சந்தோஷ், தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு.